ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து ஜவஹர்லால் நேரு இவரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் எதுனா மேற்கு வங்கம். இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி எங்கே இருக்குன்னா மேற்கு வங்கத்தில் இருக்குது. அடுத்த ஒரு கொஸ்டின், உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. உலக சரித்திரம் என்ற ஒரு நூல் எழுதியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்த ஒரு கொஸ்டின், புத்தகம் வாசிப்பதனை கடமையாக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தேர்வு செய்க. ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது. ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எங்கே இருக்குன்னா உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது. ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் யாருன்னா லியோ டால்ஸ்டாய். ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் யாருன்னா டால்ஸ்டாய். ஸோ அதுக்கு அடுத்ததாக ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டால்ஸ்டாய் பார்த்தோம்னா ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். மேலேயே ஒரு கொஸ்டின் இப்போ தான் பார்த்தோம். டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெர்ட்ரண்ட் ரசல் பார்த்தோம்னா சிந்தனையாளர் மற்றும் கல்வியாளர். கிருபாலினி இவங்க விஸ்வபாரதியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர். பிளாட்டோ கிரேக்க சிந்தனையாளர். பிளாட்டோ கிரேக்க சிந்தனையாளர். கிருபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர். பெர்ட்ரண்ட் ரசல் சிந்தனையாளர் மற்றும் கல்வியாளர். டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். ஸோ நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி கூறுகிறார்? நூல்கள். நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி கூறுகிறாருன்னா நூல்கள் பற்றி குறிப்பிட்டிருப்பார். டைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. நாட்குறிப்பு. டைரியம் என்னும் லத்தீன் சொல்லுக்கான பொருள் பார்த்தோம்னா நாட்குறிப்பு. ஸோ அவ்வளோதான். ஜவஹர்லால் நேரு பற்றி கடித இலக்கியத்தில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.